ஒவ்வொரு துறை சார்ந்து, மணல் துறை சார்ந்து, டாஸ்மாக் துறை சார்ந்துன்னு ஒவ்வொரு துறை சார்ந்து ஊழல் பட்டியலை சொல்லிக்கொண்டே வந்த அமித்ஷா அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு தனிப்பட்ட நபரின் பெயரை சொல்கிறார். யார் இந்த உதயநிதி? அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது உதயநிதியை மென்ஷன் பண்ணி சொல்றான்னாக்கா டாட். உதயநிதிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செக் நிறைய இவங்க வாங்கினதால தான் அவங்க டாட்டே வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த இடி எடுத்திருக்கக்கூடிய அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, திமுக நபர்கள் மீது ஒவ்வொன்றா உள்ள கைது படலம் தொடரும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கைது படலம் தொடர இதுல அந்த குறிப்பா அவர் சொல்லியிருக்க வார்த்தை உதயநிதியை மென்ஷன் பண்ணிக்கிறார் போது, உதயநிதியும் அவருடைய நெருங்கிய நண்பர் திருச்சியை சேர்ந்தவர் யாரு? திருச்சியும் கிடையாது, தமிழ்நாட்டே ஒவ்வொரு தொகுதியும் அப்படிதான் ஆக்க போறாங்க. எங்களுக்கு இந்த லிஸ்ட்ல யார் அடுத்து வராரு தெரியுமா? மதுரைக்காரு. நானும் மதுரைக்காரன் தான்டா. யாரு? சாதி பெருமையெல்லாம் பேசினாரு தம்பி ஆண்ட பரம்பரை. சும்மா ரொம்ப கம்மியாக தான் 400 கோடிக்கு காங்கிரஸ் நாளைக்கு இந்த கூட்டணியை திமுக ஒன்றுலாம் முடிச்சு விட்டாலே காங்கிரஸோட தலைவரும் மாற்றுவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது. விரைவில் மாற்றிடுவாங்க. காங்கிரஸோட மேல் மட்டத்தில் விஜய் டைரக்டாக அங்கே பேசிடுவாப்புல. அப்போது ஒரு எலெக்ஷனுக்குள்ள விஜய் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யும்பொழுது இன்னும் பல கட்டமாக மாறும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா விஜயுடைய அந்த அலையன்ஸ் ஒரு பக்கம் வரும். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கும்போது உதயநிதி அவர்களை விரைவில் கைது செய்வார்கள். அமித்ஷா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னாக்கா அது நீங்கள் அண்ணாமலை பயன்படுத்திய வார்த்தையை போல எடுத்துக்கொள்ள முடியாது. புரிஞ்சுங்களா? நீங்கள் அமித்ஷா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அதை ரொம்ப கால்குலேட்டிவாக ஒரு விஷயத்தை செஞ்சு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கு பிறகு தான் அது பற்றின வார்த்தை வெளியில் வரும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் முதன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். அமித்ஷாவினுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் தேசிய லெவலில் ஒரு போஸ்டிங்க்கு போகிறாரு. இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக அஃபிஷியலாக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போயிருக்கதா பல தகவல் வந்திருக்கு. இந்த கூட்டணி ஆட்சியில் தான் 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதிமுக ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பனாகவே அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறது இபிஎஸ் தலைமையில் தான் இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அதிமுக தலைமையில். ஆமாம், அவர் மென்ஷன் பண்ணது இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, கட்சியை பேரை அந்த அளவுக்கு சொல்ல. இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி ஆட்சி, அதிமுக பாஜக கூட்டணி, அமித்ஷாவினுடைய செய்தியாளர் சந்திப்பு, அதில் ஊழல் பட்டியல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த நிகழ்வுகளை? அரசியல் கணக்குகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா முன்னுக்கு பின் முரணாகவே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுவரை தமிழகம் சந்தித்திராத மிக வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி அவர்கள் மனசு ரொம்ப மனம் நெகிழ்ந்து போய் அதிமுக போய் கொண்டு போய் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுச்சானா இல்லை. அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும், கொடுக்கப்பட்ட நெருக்கடியின் காரணமாக ஒரு வழி இல்லாமல் எடப்பாடி அவர்கள் அங்கே போய் அமர்ந்தார். அந்த இடத்தில் பார்த்திங்கனாக்கா அதிமுக தலைமையிலான ஒரு என்டிஏ கூட்டணி, இது எப்படி என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறாரு. சரி, அது வரைக்கும் ஓகே. ஆனால் அந்த இடத்தில் அவர் பேசியது, அமித்ஷா பேசியது ஊழல் பட்டியலை குறித்து நீண்ட நெடிய பட்டியல் வாசித்தார். அதில் ரொம்ப மிக முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு துறை சார்ந்து, மணல் துறை சார்ந்து, டாஸ்மாக் துறை சார்ந்துன்னு ஒவ்வொரு துறை சார்ந்து ஊழல் பட்டியலை சொல்லிக்கொண்டே வந்த அமித்ஷா அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு தனிப்பட்ட நபரின் பெயரை சொல்கிறார். யார் இந்த உதயநிதி? அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது உதயநிதியை மென்ஷன் பண்ணி சொல்கிறான்னாக்கா டாட். உதயநிதிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செக்கு நிறைய இவங்க வாங்கினதால தான் அவங்க டாட்டே வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ டாட் வைக்கிறாங்கன்னா விச் மீன்ஸ் உதயநிதியை மார்க் பண்ணியாச்சு, அந்த சர்வேலன்ஸ்குள்ளே வந்துட்டார். அடுத்து நீங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அதிமுக என்ற கட்சியும் புனிதர்களால் நிறைக்கப்பட்ட கட்சிகள் கிடையாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அரசியலுக்கு கூடிய யதார்த்தத்தை பேசுவோம். அதிமுக ஊழலுக்காகவே 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டு, திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் அதிமுகவும் ஊழலுக்காகவே கலைக்கப்பட்டு ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் சிறை சென்றார் அப்படின்னாக்கா, ஜெயலலிதா அவர்கள் சென்றார்னாக்கா அது நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? அப்போது திமுகவும் புனிதர்கள் அல்ல, அதிமுகவும் புனிதர்கள் அல்ல. இந்த இடத்தில் ஊழலை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்னும் பொழுது பிஜேபி ஏன் அதை பற்றி பேசுனாக்கா, பிஜேபியும் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் புனிதமாக இருக்கிறாங்களானா அதுவும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில்
பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றாவது கட்சி. அந்த மூன்றாவது கட்சி விச் மீன்ஸ் அதிமுக திமுக இல்லாமல் அது ஒரு தனி கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஊழலை பற்றி சொல்லும் பொழுது உதயநிதி பற்றி சொல்கிறார் என்றால் உங்களுடைய கூட்டணி கணக்கு என்னன்றதை நான் ரொம்ப எலாபரேட்டாக போகாமல் சின்னதாக புரிய வச்சிடுறேன். எப்பயுமே எலெக்ஷன் என்பது எப்போ உங்களுக்கு முடிவாகும்? அந்த எலெக்ஷன் கூட்டணின்றது எப்போ முடிவாகும்? 2 மாதங்களுக்கு முன்பு, 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பு தான். நெருக்கடியில் தான், சமயத்தில் இந்த கடைசி நாள்லாம் கூட முடிவாகிறது உண்டு கூட்டணி. ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அலையன்ஸை இங்கே வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப டேஞ்சரஸ். யாருக்கு டேஞ்சரஸ் புரிஞ்சுக்கோங்க, அதான் சொல்கிறேன். வெளிப்படையாக 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பிஜேபி அலையன்ஸ் சொல்லும் பொழுது அதிமுக மீது அதிகப்படியான விமர்சனம் வரும் என்று தெரிந்தே சொல்கிறார்கள். அப்போ அதிமுகவை நூக்கன் கார்னர் பண்ணி எல்லாரும் பேசுவான். திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், பிற கட்சிகள் இருக்கட்டும், நீங்கள் டிவிக்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா என்டிகே எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இந்த விமர்சனம் எவ்வளோ நாளைக்கு போகும்? அதிகபட்சம் 2 வாரம் இல்லை 4 வாரம், 1 மாதம் எடுத்துக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் பூதாகரமாக ஆக்கப்படும் இந்த விமர்சனம். 1 மாதத்துக்கு பிறகு இந்த செய்தி பழகிரும். அதுக்கப்புறம் மக்கள் மறந்துடுவாங்க, அது கடந்து போயிடுவாங்க. அப்போது 1 மாதத்துக்கு வரைக்கும் தான் இந்த செய்தி தாக்கு பிடிக்கும். அதுக்கு அடுத்து 1 மாதத்துக்கு பிறகு இந்த ஈடி எடுத்திருக்கக்கூடிய அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, திமுக நபர்கள் மீது ஒவ்வொன்றா உள்ள கைது படலம் தொடரும். இந்த 1 வருஷத்துக்குள்ள கைது படலம் தொடர இதில் அந்த குறிப்பாக அவர் சொல்லியிருக்க வார்த்தை உதயநிதியும் மென்ஷன் பண்ணிக்கிறார் பொழுது, உதயநிதியும் அவருடைய நெருங்கிய நண்பர் திருச்சியை சேர்ந்தவர் யார், அன்பில் மகேஷையும் தூக்குவதற்கு அமித்ஷா பிளான்டு. இந்த பக்கம் கேஎன்ஆரும் மாட்டிக்கிட்டாரு, அந்த பக்கம் அன்பிலும் மாட்ட போறாரு அப்படின்னா இப்போ திருச்சி அப்படிங்கிறது சந்தேகத்திற்குரிய ஒரு தொகுதியாக தானே திமுகவுக்கு. திருச்சி இனிமேட்டு சந்தேகத்துக்குரியதுன்னா திருச்சியும் கிடையாது, தமிழ்நாட்டே ஒவ்வொரு தொகுதியும் அப்படி தான் ஆக்க போகிறாங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் யார் அடுத்து வராரு தெரியுமா? மதுரைக்காரு. நானும் மதுரைக்காரன் தான்டா. யார் சாதி பெருமையெல்லாம் பேசினார் தம்பி ஆண்ட பரம்பரைன்னு. சும்மா ரொம்ப கம்மியாக தான் 400 கோடிக்கு கல்யாண மண்டபம் கட்டினார் அமைச்சர் மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை. ஸோ ஒவ்வொருத்தராக நல்லா பாருங்கள். செந்தில் பாலாஜி வழக்குக்கு தீர்வு வரப்போகுது, பொன்முடி வழக்குக்கு தீர்ப்பு வரப்போகுது. கட்சியிலேருந்து கட்சி போஸ்ட்லேருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. பேசுவோம் அந்த அதிபுத்திசாவை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் துரைமுருகனுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி வருது. கேஎன் நேரு அவருடைய தம்பி, இந்த பக்கம் அசோக் அவருடைய தம்பி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அன்பில் மகேஷ், இந்த பக்கம் இவங்க. ஸோ கிட்டத்தட்ட கேஎஸ்எஸ்ஆர், கீதா ஜீவன். இது அதிகபட்சமாக தப்பிச்சா கனிமொழி தப்பிச்சுப்பாங்க. இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்கள் செக்கு. ஸ்டாலினை மட்டும் விட்டு வைப்பார். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது போல ஸ்டாலினை கைது செய்ய மாட்டார். ஸ்டாலினை கைது செய்தால் அனுதாபமாக மாறிவிடும், அனுதாப ஓட்டு கிடைத்துவிடும். ஸ்டாலினை விட்டுட்டு மிச்ச எல்லா நபரையும் ஏதோ காழ்ப்புணர்ச்சிலாம் தூக்கலை, ஊழல் செஞ்சுருக்க, திருடியிருக்க, அந்த திருட்டுக்கான தீர்ப்பு உனக்கு வரும் அப்படின்னும் பொழுது எலெக்ஷன் வருவதற்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணும்போது மக்களுக்கு இயற்கையாக ஒரு அதிருப்தி ஏற்பட்டுரும். என்னது, இவ்வளவு பெரிய கரும்பு முடிச்சவங்க இவங்க என்ன மாதிரி ஆட்சி கொடுத்து வச்சுருக்காங்க, ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாராய பிரச்சனை, சமூகத்தில் சாதி பிரச்சனை, அரசாங்க ஊழியர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவராகட்டும், செவிலியராக இருக்கட்டும், ஆசிரியர்களாகட்டும் எல்லாரும் போராட்டம். இந்த மாதிரி மக்கள் விலைவாசி உயர்வு, குறிப்பாக மின்சார கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு, பால் துறை, மின்சாரத்துறைன்னு எல்லாத்துலேயும் இருக்கும்பொழுது மக்களுக்கு ஒரு அதிருப்தி. கூடுதலாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அமைச்சர் வழக்குக்கு தீர்ப்பு உள்ளே வைக்க மக்கள் இவன் வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இது எதில் கொண்டு போய் முடியும்னாக்கா திமுகவோட அலையன்ஸை உடையும். இவங்க எல்லாத்தையும் தூக்கும்போது திமுக அலையன்ஸ் உடையும் பொழுது அந்த அலையன்ஸ் எங்கே போகும்? அதிமுக பக்கம் போகும். விருப்பம் இருப்பவர்கள் அதிமுக பக்கம். உங்களுக்கு திரும்ப அதிமுக பக்கம் போவாரா? வாய்ப்பே கிடையாது பிஜேபி இருக்கும்பொழுது. அப்போ எங்கே போய் ஆகணும்? விஜய் பக்கம் போய் ஆகணும். தட்ஸ் இட். சீமான் பக்கம் போக மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வேல்முருகனும் எங்கே போவார்னா விஜயை நோக்கித்தான் போவார். அப்போ காங்கிரஸ் நாளைக்கு இந்த கூட்டணியை ஒன்றுலாம் திமுக ஒன்றுலாம் முடிச்சு விட்டாலே காங்கிரஸோட தலைவரையும் மாற்றுவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது. விரைவில் மாற்றிடுவாங்க. காங்கிரஸோட மேல் மட்டத்தில் விஜய் டைரெக்டாக அங்கே பேசிடுவாப்புல. அப்போது ஒரு எலெக்ஷனுக்குள்ளே விஜய் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யும்பொழுது இன்னும் பலகட்டமாக மாறும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா விஜயுடைய அந்த அலையன்ஸ் ஒரு பக்கம் வரும். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த வரிசையில் தான் இவர்கள் 2 பேரும் அமர்வார்கள். திமுகவை இங்கிருந்து மொத்தமாக திரட்டி அடிப்பதற்கான வேலை ஒவ்வொரு கட்சியும் எடுக்கக்கூடிய முடிவு, அவர்கள் செய்யக்கூடிய வேலை எப்படி மாறுகிறதுன்னு ஒரு பக்கம் இருக்குல்ல. ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி எவ்வளோ பணமாவது இறச்சி இப்போ உதயநிதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறை போட போகிறதுல பாதி மாவட்ட செயலர்கள், பாதி எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாமே புதுமுகங்களாக தான் இருக்கும்.
இது வரைக்கும் நம்ம தேர்தலில் பார்த்த முகங்களாக இருக்காது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க மூலம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை வச்சு பணத்தை வச்சு தக்க வைக்கிறதுக்கான வேலை செய்வாங்க. ஸோ அதான் சொல்லலை, ரொம்ப காஸ்ட்லியான எலெக்ஷன், பட் ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் வந்து சீமான் அவர்கள் அவரும் வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு கணிசமான ஒரு பெரும் ஓட்டை வந்து எடுப்பார். பட் 8% இருக்குல்ல சீமானுக்கு, இந்த 8% என்பது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10% மாறும், குறையாது. ஏன்னாக்கா இங்கே இந்த கூட்டணி காலி ஆகுது, திமுகவுடைய அலையன்ஸ் கூட்டணி காலி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு 2% அவருக்கு ஏறும். விஜய்க்கு இவர்கள் முன்ன கணிச்சதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் வரும். 12 to 15% கணிச்சாங்க இல்லையா, அது அப் டு 20%லேருந்து 25% வரைக்கும் விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது விஜயகாந்த் எப்படி ஒரு இடத்தை தக்க வைத்தாரோ அதுபோன்ற ஒரு இடத்தை தக்க வைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதில் அதிமுக பிஜேபியோட அலையன்ஸ் போனதுனால அதில் சில அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க, பிஜேபியோட போக மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி போயிடுங்க, அந்த ஓட்டு எங்கே போகும், திமுக போகாது. அதுவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்டிகேக்கும் விஜய்க்கும் தான் பிரியும். அப்போ விஜய்க்கு வந்து அந்த கூடுதல் பலம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், எதனால் இந்த சம்பவம் நடக்குதுனாக்கா எதுவுமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது. திமுக காழ்ப்புணர்ச்சின்னு பேசுவாங்க, திருட்டுத்தனம் பண்ணியா பண்ணலையா, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். பண்ணியிருக்கிற உள்ளே போகிற தீர்ப்பு வருது. மக்கள் இப்போ தேடுவது இது மாதிரி ஊழலற்ற ஒரு நல்ல ஒரு ஆட்சி வேணும் எங்களுக்கு அப்படின்னும் பொழுது அதற்கான தேடுதல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்கிங்கு, அவங்களுடைய கட்டமைப்பு, ப்ளஸ் அந்த அவங்களுடைய கூட்டணியோட பலம், ப்ளஸ் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பலம், அவங்க என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்கன்னு தெரியும் எலெக்ஷனுக்கு பொழுது. கணக்குகள் வித்தியாசமாக மாதிரி இந்த முறை எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவும் விஜயும் முதன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் பொழுது திமுக உதயநிதி அவர்கள் பழையபடி படத்துக்கு நடிக்க போகிறது பெட்டர். ஓகே, உதயநிதி அவர்களுக்கு டாட் அப்படின்ட்டு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? உதயநிதி அவர்களை விரைவில் கைது செய்வார்கள் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா அமித்ஷா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னாக்கா அது நீங்கள் வந்து அண்ணாமலை பயன்படுத்திய வார்த்தை போல் எடுத்துக்கொள்ள முடியாது. புரிஞ்சுங்களா? நீங்கள் அமித்ஷா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அது ரொம்ப கால்குலேட்டிவாக ஒரு விஷயத்தை செஞ்சு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கு பிறகு தான் அது பற்றின வார்த்தை வெளியில் வரும். அமித்ஷா அவர்கள் ஒரு பதிவு ஃபஸ்ட்டு போட்டார் எடப்பாடி டெல்லிக்கு போனதுக்கப்புறம், கூட்டணி உறுதி ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி ஒரே மேடையில் ஏறிட்டாங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் அமித்ஷா வந்து கால்குலேட்டிவாக செய்யக்கூடிய ஆள். ஏன்னா அவருடைய வகிக்கக்கூடிய பதவி அந்த மாதிரி. உதயநிதியை பற்றி அவர் சொன்ன வார்த்தை என்பது ஏற்கனவே வந்து அந்த சர்வேலன்ஸ்குள்ளே உதயநிதி அன்பில் மகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அன்பில் மகேஷை விட அவர்களுடைய மிக முக்கியமான டார்கெட் உதயநிதியாகத்தான் இருக்கிறார். நேரடியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லையா, டாஸ்மார்க் துறையில் ஏற்பட்ட அந்த ஊழல், அது சம்பந்தப்பட்ட வழக்கில் இவர் அதிகப்படியாக சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களுக்கு தகவல் இருக்கிறதாம். அதை வந்து கிளியர் கட்டாக எடுக்கிறாங்க. அந்த பணம் யாருக்கெல்லாம் போயிருக்குன்ற மாதிரியான விஷயத்தை எடுக்கிறாங்க. நம்மளது ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து இப்போ இருந்து சரி செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் பல விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும். இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கினேன் அப்படின்னு இப்படின்னு கதெல்லாம் விட்டால, இதெல்லாம் விட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் உள்ளபடி கலைஞனின் மகன் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம் அது. உங்களுக்கு கூட வைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் சரியான நபர்களாக இருக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் இனிமேல் நீங்கள் பரிசீலனை பண்ணி மிக நேர்த்தியான ஒரு நெறிமுறையான ஒரு அரசியலை கொண்டு போக விட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், உதயநிதியை உங்களால் தக்க வச்சுக்க முடியாது, ஆட்சியை தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா பொன்முடி இப்போ பேசின விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான இழிவான ஒரு செயல். எந்த இதை குறிப்பிட சைனமும் என்ன சொன்னார், இது சைவம் வைணவம், இது எதை குறிப்பிடுகிறதுன்றதை அவர் வந்து கையிலேயே சிம்பிளாக காட்டுறாரு. பட்டை போடுவதையும் நாமம் போடுவதையும் பொழுது நீங்கள் இதுபோல் வந்து வேறு மதத்தை சார்ந்த நபர்களை இப்படி பேசிட முடியுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை கொண்டு போய் எங்கே விபச்சாரத்தோடு ஒப்பிடுகிறீர்கள்? கடைசி வரைக்கும் திமுககாரன் வந்து அவனுடைய பேச்சு கிட்டத்தட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் பொன்முடிக்குமோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் ஆர்எஸ் பாரதிக்குமோ ஏதாவது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கா? எல்லோரும் இவ்வளவு கேவலமாக பேச்சு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க, அதே மாதிரி இந்த ஆளும் நீக்கிட்டு அவனை சேர்த்துக்கிட்ட மாதிரி இந்த ஆளையும் சேர்த்துப்பீங்க. இந்த ஆளுடைய பேர் என்ன தம்பி? பொன்முடி பேர் பொன்முடி, கோல்டன் ஹேர்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அவர் பேர் தெய்வ சிகாமணி தான் ஒரு ஒரிஜினல் பேர். பேர் என்ன பேர் பாருங்கள், ஆரம்பிக்கும் போது எந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிறது? தெய்வ சிகாமணி. இப்படி ஒரு பேரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் பேசிய வார்த்தை முழுக்க எவ்வளவு கொச்சையாக அவங்க மனசை எவ்வளவு காயப்படுத்துகிற வகையில் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு யதார்த்தமானது, எந்த விபச்சார தொழில் செய்யக்கூடிய பெண்ணாவது இப்படி பேசுவாளா? பேச மாட்டா. அப்போ நீ எவ்வளோ திட்டமிட்டு வன்மமாக பேசுகிற? அவள் வயிற்றுக்கு வந்து ஏதோ இயலாத ஒரு சூழலில் அந்த ஒரு தொழிலுக்கு இருக்கிறாங்க பொழுது அவர்கள் வந்து இது போன்று பேசி உங்கள்கிட்ட செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுகவிற்கு ஒரு வரலாறு இருக்குது.
விபச்சாரியிடம் சென்று விட்டும் காசு கொடுக்காம கொடுத்த காசை பிடிங்கிட்டு வந்தாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது தெரியுமா? எடுத்து பார்க்க சொல்லுங்கள், உங்களுக்கு புரியும். அப்போது மலிவான அரசியலை செய்து கொடுக்க பொன்முடியை நீங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இது போன்ற மோசமானவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி கட்சியிலிருந்து நீக்கி அவர்களை ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பொன்முடி எப்படியும் உள்ளே போக போகிறாரு. இப்போ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்டாலின் இப்போ பொன்முடியை கட்சியை விட்டே தூக்கிட்டான்னு வச்சுக்கலாம், அடிப்படை உறுப்பினர் தூக்கிட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பேர். இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும், ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அரசியல் எப்பயுமே நீங்கள் கரெக்டாக ஸ்கோர் பண்ண தான் பார்க்கணும், புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் வந்து நல்லது செய்ய போகிறதுக்கு இல்லை. அப்போ இதுக்கு மேலே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய நல்லது, நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து உங்கள் மீது அனுதாபமும் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையும் ஏற்பட வகையில் நீங்கள் ஒரு ஆட்சி முறையை கொண்டு போனால் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் வராமல் செஞ்சிட முடியும். ஆனாலும் அந்த 8 பேருடைய கைது தடுக்கவே முடியாது. 8 பேர் உள்ளே போகிறது தான். ஆனால் ஏதோ ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கூட இல்லாமல் மொத்தமாக போச்சுன்ற மாதிரி இல்லாமல் தக்க வைக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் இதை செய்தால் ஸ்டாலினை விட்டு வைப்பார்கள். அதுதான் ஸ்டாலினுக்கு நல்லதும் கூட. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.